பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம படிக்கிறோம் யோபின் புஸ்தகம், the book of the Job chapter 1 verse 21. He lost everything. Job lost everything, and yet he was able to keep his head above the water and say with what seems to be a heart of thanksgiving. யோபு கிட்ட என்ன இருந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் heart of thanksgiving. He had heart of thanksgiving. He lost everything, but still he had heart of thanksgiving. யோபு எல்லா பூமிக்குரியவற்றை இழந்து போனாலும் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் உள்ளவனாய் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அவன் என்ன சொல்கிறார் யோபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, naked I came from my mother's home, and naked shall I return there. The Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. அல்லேலூயா. என் தாயின் வயிற்றில் நான் பிறந்த பொழுது நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணமாகவே மறுபடியும் போய்விடுவேன். கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர், the Lord gave, கர்த்தர் கொடுத்தார். அதாவது அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் யோபு என்ன அறிக்கை செய்கிறார், கன்ஃபஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சம்பாதித்தது என் திறமையினால் வந்தது என்று தன்னை முன்னிறுத்தாதபடி கர்த்தரை நிறுத்தினார். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். திஸ் இஸ் a very first list, very first person in the Bible. He has the heart of the thanksgiving. பைபிள்லேயே நன்றி உள்ள ஒரு இருதயம் அவ்வளோ பெரிய சூழ்நிலையிலே இழப்பின் மத்தியிலே யாருக்கு இருந்தது சொன்னால் யோபு என்ற தேவனுடைய தாசனுக்கு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. such a big heart he has. சங்கீதங்களின் புத்தகம் ரெண்டாவது நீங்கள் வர செகண்ட் ஆன் த லிஸ்ட் கிங் டேவிட், தாவீதை நம்ம பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், சங்கீதம் 103 1-5 வரைக்கும், சங்கீதம் 103 1-5 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களா? அதில் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. படிங்க. என்னென்ன நன்மை செய்தார் என்பதை தாவீது ஒரு லிஸ்ட் போடுறார். நீங்கள் படிச்சிங்களாக்கா? என்ன லிஸ்ட் போடுறாருன்னு கேட்டிங்கன்னா, forget not all his benefits. கர்த்தருடைய பெனிஃபிட்ஸ் வந்து மறக்காதீங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. சரி, என்னென்ன செய்தார்ன்றது கீழே சொல்கிறார். அடுத்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்து விட்டார். தாவீது வந்து என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் என்ன செய்தார்? He forgives all your iniquities. கர்த்தர் உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். தேவன் கொடுக்கிற பெனிஃபிட்டில் அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ரெண்டாவது என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி விட்டார். அது அடுத்த பெனிஃபிட். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னுடைய பிராணனை என்ன செய்தார்? அழிவுக்குன்னா நான் சாகாதபடி. நம்முடைய சகோதரர் சொன்னார், என் கண்ணு முன்னாடியே ஒரு வாகனம் ஏறி ஒருவன் மரித்து போனான். அப்போ யாரை தேவன் பாதுகாத்து கொண்டார்? நான் அழியாதபடி, நாம் யாவரும் அழியாதபடி தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பாதுகாத்து கொண்டார். அப்புறம் படிங்க. அப்புறம் என்ன வேற என்ன பெனிஃபிட்டுங்களா? நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறார்? திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் satisfies
யுவர் மவுத் வித் குட் திங்ஸ் அப்படின்றார். சாட்டிஸ்ஃபைஸ் யுவர் மவுத் வித் குட் திங்ஸ். நம்ம எல்லாருக்குமே டேஸ்ட் தெரியும். கைண்ட்ஸ் ஆஃப் டேஸ்ட். கசப்புனா என்ன, புளிப்பு அப்படின்னா என்ன, துவர்ப்புனா என்ன, இனிப்பு என்றால் என்ன, இப்படி எண்ணிக்கைக்கு அடங்காத அந்த சுவைகளை கண்டு கொள்வதற்கு தேவன் அற்புதமாக நமக்கு ஒரு நாவை கொடுத்திருக்கிறார். The tongue is great, the great tool in our body which can feel, அல்லது என்ன பண்ண முடியும், எல்லா ருசிகளையும் அந்த டங்கால உணர முடியும். எவ்வளோ கிரேட் கிரியேஷன் பாருங்க, மனுஷனுக்கு கடவுள் தேவன் தந்திருக்கூடிய இந்த கிரியேஷன் பார்த்தீங்களா. இப்போ இந்த வாய் அவ்வளோ பெரிய மேன்மையாக தேவன் சொல்றார். வாயை வந்து ஒரு மனைவியால் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து 40 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா 25 ஆண்டுகளா 10 ஆண்டுகளா திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் இங்கே பைபிளில் ஒரே ஒருத்தர் தான் மனுஷனுடைய வாயை திருப்திப்படுத்துகிறவர், இயேசுநாதர் தான், த லார்ட். அப்போ ஒவ்வொரு கணவருமா நீங்கள் சொல்லுங்கள், எம்மா என் வாயை திருப்திப்படுத்த உன்னால முடியாது. இன்றைக்கி ஒரு உணவு கேட்பீங்க, அடுத்த நாள் ஒரு உணவு கேட்பீங்க, அடுத்த நாள் இன்னொரு உணவு கேட்பீங்க, அடுத்த நாள் இன்னொரு உணவு கேட்பீங்க. இப்படி உணவோட அந்த ருசி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய ஆத்மாவோ வாயோ திருப்தி அடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உணவுனால் இல்லை, நீ ருசிக்கிற உணவுனால் இல்லை, தேவன் தமது நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அதுதான் பெனிஃபிட். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைமாரன் கணவனை பார்த்து சொல்லுங்க, என்னால் முடியாதுங்க உங்கள் வாயை திருப்திப்படுத்த, கர்த்தர் தான் உங்கள் வாயை திருப்திப்படுத்த முடியும். எந்த கணவராவது என்ன இப்படி செஞ்சிருக்கிறீ சாம்பாரை, என்ன இப்படி செஞ்சிருக்கிறிய இந்த கறி குழம்பு, அப்படி மீன் குழம்பு அப்படின்னு கணவர் கேட்டானா நீங்கள் சொல்லலாம், இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு சாட்டிஸ்ஃபை யுவர் மவுத். கடவுள் தான், தேவன் தான் உங்கள் வாயை திருப்திப்படுத்தணும்னு நான் ஜெபம் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிவிடுங்களா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால தான் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, யாராலுமே இந்த பூமியில் திருப்திப்படுத்த முடியாத உன் வாயை கர்த்தர் நன்மையினால் உன்னை திருப்திப்படுத்திருக்கு. அதுதான் அவருடைய பெனிஃபிட். அல்லேலூயா. அப்போ தாவீது அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காம நன்றி சொல்றார். அதனால தான் bless the Lord O my soul and all that is within me bless his holy name. Bless the Lord O my soul and forget not all his benefits. அவர் செய்த சகல நன்மைகளை உபகாரங்களை மறக்காதிருங்கள். கரங்களை வைத்து சொல்லுவோமா. அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் சொல்றாருங்க. மூன்றாவது, third is the apostle Paul under great suffering he radiated with thankful heart. என்ன சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்துல, thanks be to God for his indescribable gift. படிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:15. indescribable gift, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா மனுஷனால அவர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் சொல்லவே முடியாது. அதனால தான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாவற்றுக்காக நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். You cannot write down everything. Each day the Lord has been doing the good things for you. You cannot write down on the paper what are the good things the Lord has done for your life. நம்ம ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு பேப்பர்லாம் பத்தாது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் எழுதிங்கன்னா 365 நாளில் எத்தனை நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருப்பார். அத்தனை நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமானால் எத்தனை நன்மைக்கு நன்றி சொல்லுது. நேரமும் காலமும் நமக்கு போதா. Praise God. Hallelujah. அதனால தான் இவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணி முடியாத அவருடைய ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. பால் பாருங்க, அது அப்படின்னா அவருக்கு எவ்வளோ உபத்திரம் வந்திருக்கும். பாம்பு கடி அவருக்கு வந்துச்சு. அவரை கூடையில் வச்சு பெரிய ஒரு இடத்துல
தப்பிக்கிறதுக்காக சகோதரங்கள்லாம் கூடையில் வச்சு அவரை கீழே இறக்கி விட்டு போயிட்டு சகோதரனை அனுப்புகிறாங்க இல்லையா? அவரை சவுக்கில் அடித்தாங்க. 40 ரவுடி பசங்க இளைஞர்கள் ஒன்றாக கூடி அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டாங்க. எத்தனையோ வகையில் அவரை அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. எத்தனையோ உபத்திரங்கள் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. எல்லாவற்றிலேயும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். எல்லாவற்றிலேயும். இந்த பவுலோட வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் அவ்வளோ நன்மைகளை அவருக்கு. அதனால்தான் அவர் எண்ணிக்கைக்கு அடங்காத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று இந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாருங்க. அல்லேலூயா. ஸோ அது என்னென்னா, there is no adequate words to express thanksgiving for the cross and the consequent of gift eternal life for sinners such as us. அதாவது தேவன் பாவிகளுக்கு, அதாவது துன்மார்கருக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை நம்ம எண்ணி பார்ப்போமானால் நல்லவங்களுக்கு அவ்வளோ நன்மை கிடைக்கல. ஆனால் பாவிகளாக இருக்கக்கூடிய நமக்கு தான் கர்த்தர் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நீங்கள் படிக்கும்போது அன்னா அப்படின்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அதில் நம்ம என்ன படிக்கணும், அவங்க நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத ஒரு சகோதரியாக தாயாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப அடிக்கடிக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஜெபிக்கிறவங்க, குழந்தைக்காக ஜெபிக்கிற ஒரு அம்மாவாக இருந்திருக்கிறாங்க. அப்போது தேவன் வந்து ஒரு நாளிலே when God granted a request and she gave birth to Samuel, she overflowed with the thankful heart to God in prayer. ஜெபத்தில் அந்த அம்மாவுடைய இருதயம் வந்து நிரம்பி வழிவதை நீங்கள் பார்க்கலாம். ஜெபத்தில் நிரம்பி வழிவது, நிறுத்த முடியாத நன்றி சொல்லுதல், நிறுத்த முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுறது, நிறுத்த முடியாத நன்றி சொல்ல அளவுக்கு ஓவர்ஃப்ளோ தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் யாருக்கு இருந்ததுன்னா அண்ணம்மாவுக்கு இருந்திருக்கு. படிங்களா? படிக்கிறீங்க 2ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து படிச்சிங்களா? 1 சாமுவேல் 2 பார்த்தீங்களா? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஆமென். 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 பாருங்க, யாரெல்லாம் அன்னாளை மலடி என்று சொன்னார்களோ, பிள்ளை பெறாத மலடி என்று சொன்னார்களோ, உன்னால முடியாது என்று சொன்னார்களோ, அந்த வார்த்தை அன்னாளுடைய இருதயத்தை அதிகமாக வேதனைப்படுத்தியிருக்கிறது. She grieved. She was not happy in her life long with her husband. கணவனோடு கூட இருக்கிற நேரமெல்லாம் கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தால் கூட மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை அந்த சகோதரி தன்னுடைய காதில் கேட்கும் பொழுது அவங்க எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லலை. தேவ சமூகத்துக்கு ஓடி போய் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். எது வரைக்கும் ஜெபிச்சுக்கிறான்னா, until to the Lord granted our prayer, a request. கர்த்தர் தன் ஜெபத்தை கேட்கிற வரைக்கும் அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஜெபித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் கர்த்தர் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு அவள் கன்சீவாய் குழந்தை பெற்ற உடனே தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை துதித்து சொல்லுகிறாள். யாரெல்லாம் என்னை ஏளனமாய் பேசினார்கள், யாரெல்லாம் என்னை வருத்தப்படுத்தினார்கள், யாரெல்லாம் அகந்தையாகவும் பெருமையாகவும் பேசினார்கள், யாரெல்லாம் என்னை குற்றப்படுத்தினார்கள், இன்னைக்கோ கர்த்தர் என்னுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்பியிருக்கிறார். அப்போ யாருடைய இருதயம் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் தேவனை துதிக்க அவர் செய்த நன்மைகளை நினைக்க ஆரம்பிக்கிறார்களோ அவங்க இருதயம் நன்றியினால் நிரப்பப்பட்டுடும்.
முழுவதும் நிரப்பப்பட்டுடும். அவங்களால கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது கடமைக்காக கரம்பல உட்காந்துட்டு முட்டி போடுற விஷயம் இல்லை. கடமைக்காக இந்த நாளில் நான் தெருவில் கூட போய் கடவுளை துதிப்பேன்றது அது கட்டளை, கடமை. ஆனால் இது அப்படி இல்லை, இருதயத்தில் நிரப்பப்பட்டதான நன்றி உள்ள ஒரு ஆவி. அதுதான் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை இந்த நாள் வந்துச்சுன்னா நான் கரம்பல ஓடி போயிட்டு முட்டி போட்டு கடவுளை நோக்கி பார்ப்பேன், அது கடமை, அது கட்டளை. ஆனால் இங்கே கட்டளை இல்லை. கர்த்தர் செய்த நன்மையை நீ நினைக்கும் பொழுது, உன் ஜெபத்தை கேட்டுட்டார் நீ உணரும் பொழுது, உன் இருதய நன்றியினாலே முழுவதுமாக நிரப்பப்படுகிறது, ஓவர்ஃப்ளோ ஆயிடுது. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனை பேருடைய பேச்சுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி என் வாழ்க்கை உயர்த்திருக்கிறார், என்னை நினைப்பிருக்கிறார் என்று அன்னாள் நன்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அடுத்து படுத்தினா 5ல் நம்பர் 5 மேரி for the mother of Jesus, after learning that she would give birth to Messiah, she had heart and prayer very similar to that Anna. அந்த அன்னாவை மாதிரியே சிமிலர்லி அது மாதிரியே ஜெபிக்கிறவங்க தான் மேரி. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 46-47 மை சோல் மேக்னிஃபைஸ் த லார்ட் அப்படின்றாங்க அந்த அம்மா. மை சோல் மேக்னிஃபைஸ் த லார்ட். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 46-47 சித்தமாக வாசிங்க. ஆமென். My spirit has rejoiced in God my Savior. பாடுங்க அந்த வார்த்தை தமிழில் படிங்கம்மா, தமிழில் படிங்க. My soul magnifies the Lord and my spirit has rejoiced in God my Savior. படிங்க தமிழில். மகிமைப்படுத்துகிறது. மரியம்மாவை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். கரங்களை தள்ளில சொல்லுமா? எதற்காக முன்மாதிரியாக? ஜெபம் பண்ணுவதிலே, கர்த்தரை துதிப்பதிலே. அவங்களுடைய வயிறு மட்டும் குழந்தையினால நிரப்பப்படலை, இருதயமும் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறது. கரங்களை தள்ளில சொல்லுமா? மரியம்மாவை எத்தனை பேர் பெண்கள் நீங்கள் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்றீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் எடுத்துக்கொள்ளுங்கள். மரியம்மாவை முன் உதாரணமாக அவங்க ஜெபம் பண்ணுவதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க சொல்றாங்க பாருங்க, என் ஆத்துமா கர்த்தர் என்ன செய்கிறது? மகிமைப்படுத்துகிறது. அப்புறம் என் ஆவி களி கூறுகிறது. என் தேவன் என் வயிற்றை மட்டுமல்ல என் இருதயத்தை நிறைப்பார். என்ன தெரிந்து கொண்டாரே, இந்த உலகத்தில் இரட்சகரை வெளியே கொண்டு வருவதற்கு, வெளியே காண்பிப்பதற்கு, அந்த பரிசுத்த இரட்சகரை நான் சுமப்பதற்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தினாரே, நன்றி என்று சொல்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அநேக சமயங்களிலே நீங்கள் முழங்கால் படியிடும்போது சொல்லணும், ஆண்டவரே இந்த அற்பமான சரீரத்தில், பாவமான சரீரத்தில், ஆண்டவர் ரத்தமும் சதையும் எலும்பும் பலவிதமான உறுப்புகளை கொண்ட அழிந்து போகிற இந்த சரீரத்தில் உம்முடைய மகிமையான ஆவியை எனக்குள் கொடுத்து அந்நிய பாஷைகளை பேச, ஜெபிக்க, ஊழியம் செய்ய என்னை பலப்படுத்தியிருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய இருதயம் இருக்குமானால் அவர்களை தேவன் தொடர்ந்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் அழிவுக்குரிய சரீரம், பாவம் செய்யக்கூடிய சரீரம். கண்களில் பாவம், சிந்தனையில் பாவம், உடலில் பாவம், ஆவியில் பாவம் என்று பாவம் செய்யக்கூடிய உடலிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு, பாத்திரமாக நம்ம தெரிந்து கொண்டு தம்முடைய ஆவி நம்மேல் ஊற்றி அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு முயற்சிக்கிறாரே, செய்கிறாரே. எவ்வளவு நல்லவர்! அதை நிராகரிக்கக்கூடிய கும்பலே, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களே, நிதானித்து பாருங்கள், தேவன் எதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்? The Lord is ready to pour His Spirit upon you to please Him. தேவனை நீ பிரியப்படுத்துவதற்கு, தேவன் தம்முடைய ஆவியை உன்மேல் ஊற்றுவதற்கு, ஈவன் நம்ம எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரராக இருந்தாலும் the Lord is ready to pour His Spirit upon you when you repent. நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரை மையப்படுத்தும் பொழுது, அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரே, அதை நினைக்கும் போது ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்ல வேண்டும்.
வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இட்ஸ் a great promise to everyone those who believe in God. தேவனை நம்பக்கூடிய விசுவாசக்கூடிய அத்தனை பேருக்கு மிகப்பெரிய வாக்குத்தத்தம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சபை பாகுபாடு இல்லை, மனித பாகுபாடு இல்லை, இனம் பாகுபாடு இல்லை, ஜாதி பாகுபாடு இல்லை, நிறம் பாகுபாடு இல்லை, கல்வி பாகுபாடு இல்லை, பணக்காரன் ஏழை பாகுபாடு இல்லை. தேவன் விரும்புவது யாரெல்லாம் மாம்சமாக இருந்து இயேசுவை நம்புறியோ, விசுவாசிக்கிறியோ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளையோ, ரட்சகரா நம்புறியோ, உன்மேல தம்முடைய ஆவியை ஊற்றுவார். காரணம் நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டாம். அதனால தான் நம்ம சொல்றாங்க, என் ஆத்மா என் தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி சந்தோஷமாக இருக்கிறது, ரட்சகருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். எவ்வளோ பெரிய விட்னஸ் மரியம்மா நமக்கு வச்சுட்டு போயிருக்காங்க, எவ்வளோ பெரிய சாட்சி. எத்தனை பேர் அப்படி இருதயத்தில் நிரப்பப்பட்ட தாய்மாருங்க இருக்கிறீங்க, சகோதரிமாருங்க இருக்கிறீங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவதாக ஒரே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் தான் குஷ்டரோகி. இது லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்களாக்கா, the leper who didn't forget thank God for his healing, இல்லையா? ஒரே ஒரு குஷ்டரோகி தேவன் செய்த நன்மையை மறக்கவில்லை. ஆனால் அங்கே படிக்கிற மீது 9 பேரும் சுகமாய் மறந்து விட்டார்கள். Yet the only one Samaritan returned to give thanks. What the lesson he has for cleansed the leper. இங்கே பாருங்க, இந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் குஷ்டரோகத்தை நீக்கிவிடும். ஏன் குஷ்டரோகத்தை நீக்கும்படி சொல்லுகிறார்கள்? குஷ்டரோகம் இருந்தால் அவர்கள் மக்களோடு மக்களாக ஒன்றாக இருக்க முடியாது, ஒரு ஊருக்குள்ளே இருக்க முடியாது, தேவாலயத்துக்குள் போக முடியாது, எல்லாவித நல்ல காரியங்களில் அவர்களால் கலந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். இது அவங்களுடைய வாழ்க்கை அதிகமாக பாதித்தது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் நோய் குணமாகிவிட்டால் நாங்கள் எல்லாரையும் போல இருப்போமே, எங்கள் நோய் குணமாகிவிட்டால் நாங்கள் எல்லா ஆலயங்களுக்கு சொல்லுவோமே, எல்லா நன்மையாக நல்ல காரியங்கள் நடக்கூடிய இடங்களுக்கு சொல்லுவோமே, நாங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமே என்று தான் அவர்கள் போய் தங்கள் வியாதி குணமாக்க சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை குணமாக்கினார். லூக்கா சுவிசேஷம் படிங்க இந்த வசனத்தை, 17ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து. ஆமென். ஆமென், ஆமென். படிக்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம். ஆமென். கரங்களை வைத்து சொல்லும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 6 பேர்களுமே தனித்தனியாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார்கள், வெவ்வேறான சூழ்நிலைகளிலே. உங்கள் வீடுகளுக்கு சென்று இந்த வசனங்களை படித்து பாருங்க. இந்த 6 பேருமே, யோபுவா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி, அன்னாளா இருந்தாலும் சரி, மரியம்மா இருந்தாலும் சரி, தனித்தனியாக கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள். பிரைஸ் காட். அவங்க வேற எதுவுமே சொல்லலை, தேவன் செய்த நன்மைகளை தான் நினச்சிருக்காங்க. வேற எதுவும் சொன்னதான் நம்ம ரெக்கார்டே இல்லை. கடைசியா நம்ம இந்த பகுதியில் கடைசி ஒருத்தர் உதாரணமாக பார்க்க போகிறோம். அவர் 7வது, ஒரே ஒருத்தர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த 6 பேரை விட அவங்களுக்கு 6 பேருக்கு முன்னாடி நிற்க வைத்து
முன் உதாரணமாக பார்ப்பதற்கு ஒருவர் இருப்பாரான அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு நன்றி சொல்லார்னு பாருங்கள். 11ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 25, 26 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் படிச்சிங்களா? அவர் என்ன செய்கிறார் நீங்கள் பாருங்கள். இன்க்ளூடிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ். மத்தேயு சுவிசேஷம் 11, 25, 26 2 வசனங்களை. பிதாவே ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. I thank you Father, Lord of heaven and earth. அவர் சொல்றார் பாருங்க, வானத்திற்கும் பூமிக்கும் நீர்தான் ஆண்டவர். இயேசுவோட ஜெபத்தை பாருங்க. அந்த தேங்க்ஸ் பாருங்க எப்படி சொல்றாருன்னா, thank you Father, வானத்திற்கும் பூமிக்கும் நீர்தான் ஆண்டவர். எல்லாத்தையும் நொறுக்கிறார், ஒண்ணுமே இல்லை. இயேசு ஜெபத்தை பாருங்க, எவ்வளோ நன்றி சொல்ற ஜெபத்தை பாருங்க. வானத்திற்கு பூமிக்கு நீர்தான் ஆண்டவர் பிதாவே அப்படி சொல்லிட்டவர். அடுத்து சொல்றார் நீதான் ஆளுகிறவர். அப்புறம் பாருங்கம்மா, அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, that you have hidden these things from the wise and prudent and have revealed them to babies, even so Father, for so it seemed good in your sight. படிங்கம்மா, தமிழ்ல படிக்கிறோம். ஆண்டவரே அப்போ தேவனை குறித்த ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். பிதாவாகிய தேவனை துதிப்பதற்கு ரீசன், அவர் பாலகர் அல்லது குழந்தைகளை போலுள்ள ஒன்றும் அறியாத எங்களுக்கு இவ்வளோ பெரிய பரலோக ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. பிரதர் சிஸ்டர், நம்ம சர்ச் பெரிய சர்ச் கிடையாது, நம்ம நிறைய பேரும் கிடையாது, கொஞ்சமான ஜனங்க. நான் ஒரு பெரிய ஆளும் கிடையாது, சின்ன ஒரு சாதாரண ஆள். நம்ம ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது, பெரிய கல்விமான்களும் கிடையாது. ஆனால் இது எல்லாவற்றை விட நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால், பெரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ பெரிய ஆளாக இல்லாத இருக்கலாம், பணக்காரனாக இல்லாத இருக்கலாம், அல்லது பெரிய படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பெரிய புகழ் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் நீ சாதாரணமான ஆளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்க, நான் பெரிய தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கத்தினராக இருக்கிறேன். பெரிய ராஜ்யத்தின் அவருடைய ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்குள்ளே நான் என்னை தேவன் வைத்திருக்கிறார், அதற்காக நன்றி. நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கும் போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் பெரிய சர்ச்சில் இல்லை, பெரிய கூட்டத்தில் இல்லை, பெரிய பணக்காரனோ ஏழையோ இல்லை ஆண்டவரே, ஆனால் நம்முடைய ராஜ்யத்தில் என்னை மகளாய் வைத்திருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு வெளிப்படுத்தினீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்வதற்கு. ஈவன் இட் இஸ் அ ஸ்மால் பிளேஸ், ரொம்ப சின்ன இடம், ரொம்ப சின்ன மக்கள், ஆனால் ஒவ்வொரு நாளிலும் தேவன் பல ரகசியங்களை நம் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தி கொண்டே. இட்ஸ் டூ ஸ்மால் பிளேஸ், டூ ஸ்மால் பீப்புள், வெரி ஸ்மால் tiny group of the people, but the Lord is always, அவர் நமக்கு மறைக்கிறதே கிடையாது. நல்ல நல்ல ஆழமான ரகசியங்களை, பரலோகத்தை குறித்த சத்தியங்களை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் நம்ம நேசிக்கிறார். நாம் நன்றி சொல்லுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், இதெல்லாம் ஆண்டவர், I thank you Father, what amazing God has done through the fullness of the gospel, has turned the table on this proud and arrogant world. இந்த உலகத்தில் ஒரு கடுமையான போராடி கொண்டிருக்கிற பாவம் அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தது சுவிசேஷத்தின் மூலமாக நம்மளை பிரித்து சபையாய் வைத்திருக்கிறாரே, அதை நினைக்கும் பொழுது எவ்வளோ நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடிய தேசம் தேவனற்ற தேசம், நாங்கள் இருக்கக்கூடிய தெரு தேவனற்ற தெரு, நாங்கள் இருக்கக்கூடிய வீடு தேவனற்ற மக்களுடைய வீடு. ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிறவர்கள் தேவனற்ற மக்கள். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தர் எங்களை உடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறீங்கப்பா, நன்றியாக வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளோ நன்றி சொல்லணும். யாராவது நம்மளால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆமென். எழுப்பி நிற்போம், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி